வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். எந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா த கேம் யூ நெவர் பிளே அலோன் சீரீஸோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது சீரீஸோட கதை என்னன்னு சொன்னோம்னா, இந்த கதையில் நம்ம ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் சந்தோஷ் பிரதாப்பும் ஒரு கேம் டெவலப் பண்ணுற ஒரு கேம் டெவலப்பர்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு போல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் டெவலப் பண்ணுறவங்களா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் டெவலப்மெண்ட்டில் ஹெவி இன்வால்மெண்ட் ஆகுறாங்க. ஒரு 3 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காம்படிஷன் நடக்குது. ஸ்ரதா ஸ்ரீநாத், சந்தோஷ் பிரதாப், இன்னொருத்தர் 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஹெவி காம்படிஷன் நடக்குது. யார் இந்த பெஸ்ட்டு கேம் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் ஸ்ரதா ஸ்ரீநாத் தான் பெஸ்ட்டு கேம் டெவலப்பர் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. வாங்கின இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டை வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்ப போக, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் ஓரத்தில் அடிபட்டு கிடக்குறாங்க. ஒரு ஃபிஷர்மேன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு, எப்போ எங்கள் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு போலீஸ் இன்ஃபார்ம் போக நம்ம சாந்தினி தமிழேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கு பின்னாடி யார் இருக்கா, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட மொத்த கதை. இந்த சீரீஸில் நம்ம ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆகட்டும், சந்தோஷ் பிரதாப் ஆகட்டும் 2 பேரும் அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. இந்த சீரீஸை ராஜேஷ் எம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காப்புல. அவர் கொண்டு போன அந்த விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டாக போய் முடியுது. அந்த இடத்துல சில இடத்துல குறுக்கால இந்த கௌஷிக் வந்து ஆடுற மாதிரி நடுவில் ஒரு சில சப்கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் எனக்கு இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்னா, குறிப்பாக அந்த ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு ஒரு அத்தை பொண்ணுக்கு பேர் தாரா, அவங்க ஃபேமிலியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் இந்த டீம் இதை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம புதுசாலாம் ஒன்றும் அவங்க சொல்ல வந்து இருக்கிறதே தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. பட் அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ண விதம், முயற்சி பண்ண விதம் ஓகே. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ நடுவில் அவங்க வந்துட்டு போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய கடுப்பாகி போகுது. குறிப்பாக இதை ஏன்பா வச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துச்சு. இதை தவிர்த்து இந்த சீரீஸில் இருக்கிற சாந்தினி தமிழரசன் ஆகட்டும், சுபாஷ் செல்வம் ஆகட்டும், பாலராசன் ஆகட்டும், ஹரிணி ஆகட்டும், விவ்யா ராந்த் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுமே 28 to 38 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 53 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் நகர எல்லா சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் வந்து சாந்தினி தமிழரசன் இது வந்து இது இப்படி நடக்குது, அங்கே வந்து இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. கொண்டு போகிற அந்நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சப்கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தலைவலி உண்டு பெற்றுது. இதை தவிர்த்து இந்த சீரீஸில் இருக்கிற அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன பொறுத்தவரை சில எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரசிங்கப்படியாக இருந்தாலும் சில எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக கொடுத்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த சீரீஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாலுமே சில இடங்களில் இந்த சப்கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படின்னா அதை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த சீரீஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளியாக இருப்பான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸிலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அபத்தமாக இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் மூடி மறைச்சி இவன் தான் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி கதையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்கன்னா அது இன்னுமே இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓவராலாக இந்த சீரீஸுக்கு நான் 5க்கு கண்டிப்பாக 3.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த சீரீஸ் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.